இந்தியாவில் முக்கிய ஆவணமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது பான் கார்டு. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் இந்த ஆவணம் கட்டாய தேவையாக உள்ளது. வங்கிகளில் பொது கணக்கு துவங்குவதற்கும் பான் கார்டு தேவையாக இருக்கிறது. இந்நிலையில் பான் கார்டை பயன்படுத்தி லோன் வாங்கும் வசதி உள்ளது. இது குறித்தான முழுமையான தகவல்களை தற்போது பார்க்கலாம். வங்கி சம்பந்தமான பல தேவைகளுக்கு பான் கார்டு முக்கியமான ஆவணமாக உள்ளது. இதனால் வங்கிகள் ஆதார் கார்டுடன் பான் கார்டை இணைக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன. அவசர மற்றும் குறுகிய கால நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பான் கார்டு மூலமாக பெறப்படும் கடன் பயனுள்ளவையாக இருக்கிறது. இந்நிலையில் பான் கார்டு மூலமாக கடன் பெறுவதற்கான எளிமையான வழிமுறை குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். இதற்கு முதலில் ஆதார் கார்டுடன் பான் இணைக்கப்பட்டு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு இணைத்திருக்கும் போது 24 மணி நேரத்திற்குள் கடன் ஒப்புதல் கிடைக்கும். இல்லை என்றால் ஆன்லைனில் கடன் பெறும் போது தாமதம். பான் கார்டு மூலமாக ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள தனிநபர் கடனை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடம் உடனடியாக பெறலாம். இந்த கடனை பெறுவதற்கு ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை நகல் மற்றும் அடையாளச் சான்றிதழ் தேவை. மேலும் 3 மாதங்களுக்கான வங்கி பரிவர்த்தனை அறிக்கை, சமீபத்திய சேலரி ஸ்லிப் அல்லது தற்போதைய தேதியுடன் கூடிய பான் 16 ஆகியவை வேண்டும். ஆன்லைனில் அடிப்படை விவரங்களை சமர்ப்பித்து எளிதாக விண்ணப்பிக்கலாம். இகேஒய்சி செயல்முறையை பான் கார்டு உதவியுடன் நிறைவு செய்ய வேண்டும். மற்ற தனிநபர் கடன்களை விட பான் மற்றும் ஆதார் கார்டு மூலமாக பெறப்படும் கடன்களுக்கு சில ஆவணங்கள் மட்டுமே தேவை. மேலும் அவசர காலங்களில் இந்த வகை கடன்கள் பயனுள்ளவையாக உள்ளன. பான் கார்டு மூலமாக கடன் பெறுவதற்கு விண்ணப்பதாரர் 21 முதல் 60 வயது வரை உள்ளவராக இருக்க வேண்டும். பான் கார்டுடன் நல்ல கிரெடிட் ஸ்கோர் வைத்திருக்க வேண்டியது அவசியம். மேலும் விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாகவும் நிலையான வருமானம் கொண்டவராகவும் இருக்க வேண்டும். கடன் திருப்பி செலுத்துவதற்கான காலத்தை விண்ணப்பதாரர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.